அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தமிழர் கலைகளுடைய பார்ட் 4 வீடியோ. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம அரிகன் அகாடமி சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து எத்திக்ஸ் புக்கோட எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. டாபிக் உள்ள போயிடலாமா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இசைக்கலை மற்றும் விளையாட்டுக்கலை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இயற்றப்பட்ட செய்யுளை உரிய ஓசையோடு இசைப்பதனால இந்த ஓசைக்கு இசை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்னவா இருக்கும்? ஒரு காரண பெயரா தான் இருக்கும் இல்லையா? அப்ப மேபி தமிழ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்ப இசை என்பது பொது பெயரா இல்ல காரண பெயரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை ஒரு சொல் காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இசைக்கு ஓசை அப்படின்னு அடிப்படையா சொல்றாங்க. பட் இந்த இசை என்பது ஒரு சொல் காரண பெயர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து, ஏழிசையே நரம்பின் ஓசையை அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் பாத்தீங்கன்னா எந்த புக்ல இருக்குன்னா திருப்பதிகத்துல இருக்கு. இந்த லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இசையில ஓவராலா 7 இசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் என்பன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த 7 இசையும் கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தாததுல கேட்பாங்க. அப்ப அந்த 7 இசை என்னன்னு திருப்பி ஒரு தடவை பார்த்துடலாம். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம். ஓகேவா? சோ இந்த 7 இசைகள்ல எது ரொம்ப பேசிக்கா இருக்கு, இசை வளர்ச்சிக்கு எது ஆதாரமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைதான். இங்க இருக்கு இல்லையா? இந்த இசைதான் இசை வளர்ச்சிக்கு ஒரு ஆதாரமானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இசை கலைஞர்கள் துளை கருவிகளில் தொன்மையானது குழல் அப்படின்னு சொல்றாங்க. துளை கருவிகள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த துளை கருவிகள்லயே ரொம்ப தொன்மையானது எதுன்னு பாத்தீங்கன்னா குழல் தான். சரிங்களா? இந்த குழல் எதுல செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா புல் வகையாகிய மூங்கில்ல தான் செய்யறாங்க. அதனால இது என்ன சொல்றாங்கன்னா வேங்குழல் அப்படின்னும் புல்லாங்குழல் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? இந்த வேங்குழல் முல்லை நிலத்தவருடைய முதன்மை இசை கருவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவுமே நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப முல்லை திணையில ரொம்ப முதன்மையா இருக்கக்கூடிய துளை கருவி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வேங்குழல் தான். சரிங்களா? அடுத்து, ஆநிரைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதுல மரல் நாரினை நரம்பா கட்டி வில் யாழ அமைச்சு பாட்டு பாட்டின செய்தி எங்க இருக்குன்னா, அதாவது பெரும்பான் ஆற்றுப்படையில குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி நூல்கள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப இதுல எந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஆநிரைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழமர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை நரம்பாக கட்டி வில்யாழ் அமைத்து குறிஞ்சி பண்ணை வாசித்தான். இந்த செய்தி எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இதுக்கான விடை பாத்தீங்கன்னா பெரும்பான் ஆற்றுப்படை. அடுத்து, தொல்காப்பியர் கூறும் தோல் இசை கருவிகளில் ஒன்று பறை இல்லையா? இப்ப நம்ம பறை அடிக்கிறாங்க இல்லையா? அப்ப அதாவது அவரு சொல்லக்கூடிய தோல் இசை கருவியில ஒண்ணு பறை. இந்த தோல் இசை கருவிகளோட தாயா இந்த பறை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்பாங்க தோல் இசை கருவிகளின் தாய் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பறை தான். சரிங்களா? இதுக்கு அடுத்து, பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுபறை, பெரும்பறை, நாழிகை பறை என தோல் கருவிகள் ஓவராலா 30 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எதுனா அடியார்க்கு நல்லார் உரை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப தோல் கருவிகள் மொத்தம் 30 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா அடியார்க்கு நல்லார் தான் சொல்றாங்க. சரிங்களா? இந்த தோல் கருவிகள்லயே ரொம்ப அளவுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா மத்தளம். அடுத்து, பெருநாரை, பெருங்குருகு, பஞ்ச பாரதியம், இந்திர காளியம் முதலான நூல்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இசை நூல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் என்ன நூலு? இசை நூல் சொல்றாங்க. இந்த இசை நூல்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்கன்னா அடியார்க்கு நல்லார் சொல்றாரு. ஓகேவா? அதே மாதிரி இசை நுணுக்கம்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூலை யார் எழுதுனான்னு பாத்தீங்கன்னா சயந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய இளவரசன் தான் எழுதியிருக்காரு. இந்த செய்தியும் யார் சொல்றாங்கன்னா அடியார்க்கு நல்லார் தான் சொல்றாங்க. அப்ப இதுவும் கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இசை நுணுக்கம் என்னும் நூல் சயந்தன் என்னும் பாண்டிய இளவரசனால் ஏற்றப்பட்டது என்ற செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். சாரி, ஏற்றப்பட்டது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யாருன்னா அடியார்க்கு நல்லார். சரிங்களா? அடுத்து, யாப்பருங்கலங்காரிகை உரைப்பாயிரத்தில்
குலோத்துங்கன் இசை நூல் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றது. அப்ப இதுவும் கேட்பாங்க, யாப்பெருங்கலங்காரிகை உரை பயத்துல யாருடைய இசை நூல் குறிப்பிடப்படுதுன்னா குலோத்துங்கனுடைய இசை நூல் குறிப்பிடப்படுது. சரிங்களா? இசை தொடர்பான பல நூல்கள், அதாவது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இங்க என்ன பார்த்திருக்கோம், இங்க போய் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், இசை நுணுக்கம், இந்த மாதிரி பல இசை நூல்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஆனா இத்தனை நூல்கள் கிடைச்சிருந்தா கூட இப்ப நம்ம கையில என்ன நூல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அறிவனார் இயற்றிய பஞ்ச மரபு எனும் நூல் தான் தற்போது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா சுந்தரேசனார் வந்து சொல்றாரு. ஓகேவா? அப்ப இதுவும் கொஸ்டின் ஏரியா தான். சரிங்களா? அப்ப சுந்தரேசனார் எந்த நூலை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவனார் இயற்றிய பஞ்ச மரபு என்னும் நூல் தான். அடுத்து பாணர், அதாவது இப்ப இசை கலைஞர்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஆண் இசை கலைஞரை பாணர் அப்படின்னு சொல்றாங்க, பெண் இசை கலைஞரை பாடினி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது கேட்பாங்க, ஆண் இசை கலைஞர் பாணர் அப்படின்னும் பெண் இசை கலைஞர் பாடினி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இவ்விசை கலைஞர்கள் இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? யாரு இந்த இசை கலைஞர்கள்? இசைப்பாணர் அப்படின்னும் யாழ்ப்பாணர் அப்படின்னும் மண்டைப்பாணர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? அடுத்து இசைப்பாணர்கள் வாய்ப்பாட்டு பாடுவதில் வல்லவர்கள் இல்லையா? சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா யாழ் என்னும் இசை கருவிகளை மீட்டுவதில் வல்லவர்களா இருக்காங்க. அதாவது நிறைய கருவிகள் இருக்கும். இசை கருவிகள் பார்த்தீங்கன்னா தோல் கருவி இருக்கு, துளை கருவி இருக்கு, நரம்பு கருவி இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அப்படி பார்க்கும்போது இந்த யாழ் என்னும் இசை கருவிகளை மீட்டுறாங்க இல்லையா, அதுல ரொம்ப கிரேட்டஸ்டா இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி எந்தெந்த நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை ஆகிய இந்த 2 இலக்கியங்களையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப யாழ்ப்பாணர் பற்றிய குறிப்புகள் எங்க மிகுதியா காணப்படுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களை கேட்டாங்கன்னா சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு திணைக்குமே ஒவ்வொரு பண் இருக்கு இல்லையா? சோ அப்ப குறிஞ்சி நிலத்திற்கு குறிஞ்சிப்பண், முல்லை நிலத்திற்கு சாதாரி, பாலைக்கு பஞ்சுரப்பண், நெய்தலுக்கு செவ்வழிப்பண், மருதத்திற்கு மருதப்பண் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான பண்கள், அதாவது மியூசிக்ஸ் வந்து இருக்கு. ஒரு திணைக்கும் ஒரு வகையான மியூசிக் ஸ்டைல் இருக்கு இல்லையா? அப்ப அந்த மியூசிக் ஸ்டைல என்னன்னு சொல்றாங்கன்னா குறிஞ்சி நிலத்திற்கு குறிஞ்சிப்பண் அப்படின்னு சொல்றாங்க, முல்லை நிலத்திற்கு சாதாரின்னு சொல்லக்கூடிய பண், பாலைக்கு பஞ்சுரப்பண், நெய்தலுக்கு செவ்வழிப்பண், மருதத்திற்கு மருதப்பண் அப்படின்னு 5 வகையான பண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. என்னன்னா மலைச்சாரல் பகுதியில் விளைந்திருந்த, அதாவது ஒரு நாள் ஒரு யானை வந்து என்ன பண்ணுதான் மலை ஓரத்துல திணைப்பயிரை சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு. சரிங்களா? அப்படி அந்த காட்டு யானையை விரட்டுறதுக்காக அங்க அந்த பயிரை காவல் காத்த பெண் குறிஞ்சி பண்ணை வந்து வாசிச்சிருக்காங்க. அந்த குறிஞ்சி பண்ணை கேட்டு அந்த இசையில மயங்கி அந்த யானை என்ன பண்ணுது, பயிரை தின்னாம பின்னாடி போயிடுது. இந்த குறிப்புகள் எந்த நூல்ல காணப்படுதுன்னா அகநானூர்ல காணப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது கேட்கலாம். அடுத்து போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக காஞ்சி பெண் பாடப்பட்டதா புறநானூற்று சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி நூல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப இங்க எப்படி கேட்கலாம், போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சி பெண் பாடப்பட்ட செய்தியை எந்த நூல் குறிப்பிடுகிறதுனா புறநானூறு குறிப்பிடுகிறது. யாழ் என்னும் இசை கருவிகளால் கலைஞர்கள் மருதப்பண்ணை பாடிய பொழுது விடிந்ததாக, அதாவது என்ன சொல்றாங்கன்னா நைட்ல வந்து பாடியிருக்காங்க, யாழ் வச்சு மருதப்பண் பாடியிருக்காங்க. அப்படி பாடும்போது நைட்டு வந்து பகலா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு செய்திய மதுரை காஞ்சி வந்து சொல்லுது. அதே மாதிரி இந்த மதுரை காஞ்சி வேற என்ன சொல்லுதுன்னா ஆகுளி, முழவு அப்படின்னு இந்த 2 கருவிகளை வச்சுட்டு செவ்வழிப்பண் பாடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த செவ்வழிப்பண்ணாலே ஒரு மாதிரி சோகப்பண் தான், அதாவது தலைவனும் தலைவியும் பிரிஞ்சு அந்த சோக பாட்டு பாடுறாங்கல்ல, மேக்சிமம் இந்த செவ்வழிப்பண்ல எல்லாமே இந்த சோக பாடல்களா தான் இருக்கும், தலைவன் தலைவியை சம்பந்தப்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பரிபாடலில் வெறியாட்ட பாடல், வல்லை பாடல் முதலிய இசை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்பாங்க பரிபாடலில் எந்த வகையான பாடல்கள் சொல்றாங்கன்னா வெறியாட்ட பாடலை பத்தியும் வல்லை பாடலை பத்தியும் சொல்றாங்க.
அடுத்து இந்த மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா தேவாரம் இருக்கு இல்லையா, அந்த தேவாரத்தை என்னன்னு வர்ணிக்கிறார்னா பண் சுமந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாராமா. அடுத்து கொல்லி கவ்வானம் கொல்லிப்பண், இது ரெண்டுமே வந்து ஒரு செட் ஆஃப் மியூசிக். இந்த ரெண்டு மியூசிக்குமே எப்படின்னு பார்த்தா நைட்ல மட்டும் தான் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழர் வந்து சொல்லியிருக்காரு. சேக்கிழர் என்ன சொல்றாரு, கொல்லி கவ்வானம் கொல்லிப்பண் ஆகிய இந்த இரண்டு பண்களும் நள்ளிரவில் பாடப்பட்டதாக சேக்கிழார் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அவர் இசையில ஓவியத்துல கட்டடக்கலையில எல்லாத்துலயுமே சிறந்தவர். இந்த முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய கல்வெட்டு தான் இந்த குடுமியான் மலை கல்வெட்டு. சரிங்களா, இந்த கல்வெட்டுல என்ன சொல்லுதுன்னா எட்டிற்கும் ஏழிற்கும் இவை உரிய அப்படின்ற ஒரு தொடர் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த அடி என்ன சொல்லுதுன்னா சங்கீரணம் என்னும் இசையை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எட்டிற்கும் ஏழிற்கும் இவை உரிய அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் சங்கீரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசையை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விளையாட்டு, நம்ம அடுத்து விளையாட்டுக்களை வந்து பாக்குறோம். விளையாட்டு என்பது விரும்பியாடும் ஒரு ஆட்டு, அதாவது விரும்பியாடும் ஆட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த விளையாட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படின்னா விலை பிளஸ் ஆட்டுன்னு பிரிக்கிறாங்க. விலைனா விருப்பம், ஆட்டுனா ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விளையாட்டு விரும்பியாடும் ஆட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சோ தமிழர் மரபில் சிறப்பிடம் பெறுபவை பாத்தீங்கன்னா விளையாட்டுகள், ரெண்டு விளையாட்டுகள். எதுன்னு பாத்தீங்கன்னா கெடவரல், பண்ணை, இந்த ரெண்டு விளையாட்டுகள் பயங்கரமா சிறப்பான ஒரு விளையாட்டுன்னு சொல்றாங்க. இந்த விளையாட்டுகளை எந்த அடி சொல்றதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா கெடவரல் பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெடவரலை பத்தியும் பண்ணை பத்தியும் தன்னுடைய தொல்காப்பியர் தன்னுடைய நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா, அடுத்து இப்ப இந்த கெடவரல் பண்ணை அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா, சோ அதுக்கான மீனிங் தான் இது. சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பது போல நடித்து விளையாடுவதுதான் கெடவரல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பாத்துற மாதிரி இமிடேட் பண்ற மாதிரி நடிச்சு விளையாடுறாங்கல்ல, அதை வந்து கெடவரல் அப்படின்னு சொல்றாங்க. உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுவது பண்ணை விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது யார் சொல்றாங்கன்னா தேவனைய பவனார் தான் சொல்றாரு. ஓகேங்களா, அப்ப கெடவரல்னா சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பது போல நடித்து விளையாடுவது, பண்ணைனா உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுவது. காளையை சல்லி மாடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சோ இந்த காளை ஏன்னா அந்த சில்லறைகள்லாம் போட்டு அவரோட கொம்புகள்ல வந்து கட்டி விட்டுருப்பாங்க. சரிங்களா, அதனால காளைகள் என்ன சொல்றாங்கன்னா சல்லி மாடுன்னு சொல்றாங்க. இந்த காளையை கன்று பருவத்துல இருந்து, அதாவது சின்ன வயசுல இருந்து சின்ன துண்டை கட்டிட்டு அது அந்த விட்டு ஓட விட்டு பாய்ச்சலுக்கு முன்னாடியே வந்துட்டு பயிற்சி செய்வாங்க இல்லையா, அத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா உரி கட்டுதல் சொல்றாங்க. ஓகேவா, ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பிராக்டிஸ் கொடுக்குறாங்கல்ல, ஒரு சின்ன ரெட் கலர் துணியை வந்து மூஞ்சி முன்னாடி வச்சுட்டு அதை பாய்ச்சுற மாதிரியான பயிற்சிகளை நடக்குது இல்லையா, அதை என்ன சொல்றாங்கன்னா உரி கட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விளையாட்டு சடுகுடு இல்லையா. இந்த சடுகுடுவை பாண்டிய நாட்டுல குட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சோழ நாட்டுல பளிச்ச பிலான் அப்படின்னும் பளின் சடுகுடு அப்படின்னு சொல்றாங்க. தென் சோழ நாட்டுல சடுகுடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப சடுகுடு அப்படின்ற ஒரு விளையாட்டை பாண்டிய நாட்டுல குட்டி அப்படின்னும், சோழ நாட்டுல பளிச்ச பிலான் பளின் சடுகுடு அப்படின்னும், தென் சோழ நாட்டுல சடுகுடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த சடுகுடுல மூச்சு பிடிச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மூச்சு பிடிக்கிற அந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை என்ன சொல்றாங்கன்னா பாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பாடிட்டே கபடி 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 கபடின்னு பாடிட்டே போறாங்கல்ல, அவங்களை என்னன்னு சொல்றாங்கன்னா கொம்பு சுற்றி பாடுபவன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்ப இந்த விளையாட்டு தற்காலத்துல கபடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா, இந்த சடுகுடுல ரெண்டு வகையான ஆட்டம் வந்து விளையாடுறாங்க. இப்ப பேசிக்கா நம்ம கபடியில என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ஏ டீம் பி டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏ டீமை சேர்ந்தவர் பி டீமை சேர்ந்தவரை போயிட்டு ஒருத்தர் தொட்டுட்டாரு அப்படின்னா அவரை வந்துட்டு ஆட்டத்துல இருந்து வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்துட்டு திருப்பி கேம் பிளே பண்ணுவாங்க. அப்ப திருப்பியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்போனன்ட் டீம் எப்படியாவது வெளியே போனவரை திருப்பி உள்ள எடுத்துட்டு வரணுன்றதுக்காக ஆப்போனன்ட் டீம் போயிட்டு தொட்டுருவாங்க, திருப்பி அவரை உள்ள எடுத்துருவாங்க. இப்படிதான் வந்து என்ன விளையாடுவாங்க, கபடி வந்து விளையாடுவாங்க. ஆனா இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இது ரெண்டு வகையா விளையாடுறாங்க. இப்ப பிடிப்பவரை இப்ப ஒரு தடவை தொடுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விளக்காம கடைசி வரைக்கும் ஆட்டத்துக்குள்ளேயே வச்சு விளையாடிட்டு கடைசியா கால்குலேட் பண்ணுவாங்களாம். அத வந்து சஞ்சீவி ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
பிடிப்பவரை விளக்காமலே பிடிப்பவரின் எண்ணிக்கையை மட்டும் ஆட்ட இறுதியில கணக்குல கொண்டு ஆட்டும் விளையாட்டு தான் என்ன சொல்றாங்க, சஞ்சீவி ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, பிடிப்பட்டவரை, இப்போ ஒருத்தர் போய் தொட்டுறாங்க, அவர் கோட்டுக்கு வெளியே நிக்கிறாரு, திருப்பி அவரை மீட்டு உள்ள நம்ம கொண்டு வரணும் இல்லையா? ஆனா அந்த மாதிரி கொண்டு வராம கடைசி வரைக்கும் அவரை ஆட்டத்துக்குள்ளவே சேர்க்காம விளையாடுறது ஆடாது ஒழியும் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பிடிப்பட்டவரை கடைசி வரை சேர்க்காமல் ஆடும் ஆட்டத்தை ஆடாது ஒழியும் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இளவட்டக்கல் ஒன்னும் இல்ல, ஒரு பெரிய கல்ல ஒரு வீரனை கூப்பிட்டு தூக்கி போட சொல்லுவாங்க. அவர் யார் தூக்குறாங்களோ, யார் தூக்கி போடுறாங்களோ அவங்களும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து லாஜிக் இல்லையா? அப்ப இந்த இளவட்டக்கல்லும் அதே மாதிரிதான். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு மாப்பிள்ளையே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பொண்ணு இருக்கா, பொருள் இருக்கா, வீடு இருக்கா, வேலை இருக்கா, அது அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, ரொம்ப கொஞ்சம் பெரிய ஆளுங்களா இருக்காங்களா அப்படிதானே பாக்குறாங்க. பட் அந்த காலத்துல எப்படி பாப்பாங்கன்னா, ஒரு மாப்பிள்ளையா வர போறதுக்கு நல்ல வீரம் இருக்கா, நல்ல உடல் திறம் இருக்கா அப்படின்னு தான் பாப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த இளவட்டக்கல் அப்படின்றத மேக்சிமம் எதுக்கு வச்சாங்கன்னா, ஒரு மாப்பிள்ளை தேடுற ஒரு விஷயத்துக்காக தான் அதை வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப மணமகனாக வருபவருக்கு பொன் பொருள் போன்ற ஆடம்பர பொருட்களை விட உடல் திறன் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டை வந்து விளையாடி இருக்காங்க. அடுத்து உரிமரம் ஏறுதல் இல்லையா? ஒன்னால ஒரு பெரிய மரம் ஊருக்கு நடுவுல வச்சுட்டு அங்க வீரர்கள்லாம் ஏற சொல்லுவாங்க. யார் ரொம்ப திறமை ஏறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப வரைக்கும் இந்த விளையாட்டு விளையாடிட்டு தான் இருக்காங்க இல்லையா? அப்ப இந்த உரிமரம் ஏறுதுன்னா என்னன்னா, அதாவது பட்டை உரிக்கப்பட்ட, இப்ப மரம்னா கொஞ்சம் வெளியே பட்டை இருக்கும், நமக்கு பிடிச்சா கொஞ்சம் சொரசொரன்னு இருக்கும், ஒரு கிரிப்பா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த மாதிரி இல்லாம பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை தான் உரிமரம் சொல்றாங்க. சரிங்களா? இந்த உரிமரத்துல ஏறி விளையாடுவதே உரிமரம் ஏறுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விளையாட்டுக்கு வந்துட்டு எல்லா மரத்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ என்ன பண்றாங்கன்னா, கைப்பிடிக்கு அடங்காத பருத்திருக்கும் உதிய மரத்தை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உதிய மரம்னு ஒரு மரம் இருக்காமா, அந்த மரத்தை மட்டும் தான் இவங்க என்ன பண்றாங்க, கைப்பிடிக்கு அடங்காம நல்லா பருத்து இருக்குமா, அந்த மரத்தை பட்டையெல்லாம் உரிச்சு இந்த உரி மரத்துக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மதுரை மாவட்டத்துல இன்னைக்கு வரைக்குமே இதை விளையாடுறாங்க. பட் தற்போது இந்த உதிய மரத்துக்கு பதிலா பெரிய இரும்பு குழாய்கள் வந்துட்டு மேல விளக்கெண்ணெய் தடவி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விளையாட்டுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பச்சை குதிரை. இப்ப ஒருத்தர் நடுவுல நிக்க வச்சுட்டு அவங்கள வந்து தாண்டுவாங்க இல்லையா? தாண்டும் போது என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேஜ் முதல்ல கால்ல இருக்கக்கூடிய கட்டவரல பிடிப்பாங்க, அப்புறம் மேல கணுக்கால பிடிப்பாங்க, அப்புறம் முட்டையை பிடிப்பாங்க, அப்புறம் தொடையை பிடிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் ஒருத்தவங்க தாண்டிக்கிட்டே இருக்கணும். சோ யாரு எல்லாத்தையுமே தாண்டுறாங்களோ அவங்க வின்னு இல்லையா? அப்படி தாண்டலன்னா அவங்களே திருப்பி பச்சை குதிரையை நிக்க வச்சு பின்னாடி இருக்கவங்க ஆட வைப்பாங்க இல்லையா? இதுதான் பச்சை குதிரைன்னு சொல்றாங்க. சோ இந்த விளையாட்டுல இது என்ன சொல்றாங்கன்னா, கால் தாண்டி விளையாட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கணுக்கால பிடிச்சு கொண்டு நிக்கிறாங்க இல்லையா, இத கரண்டை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது கணுக்கால பிடிச்சு கொண்டு நிற்றல கரண்டை அப்படின்னு சொல்றாங்க. முழங்காலை பிடித்து கொண்டு நிற்றல மோலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே மாதிரி தொடையை பிடித்து நிற்றல், கைகளை கட்டி கொண்டு அல்லது கும்பிட்டு கொண்டு குனித்து நிற்றல் என ஆள்தாண்டியோட உயரம் படிப்படியாக உயரும். சோ அதே மாதிரி குமரி மாவட்டத்துல சிலம்பாட்டம் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம வீடியோல விளையாட்டு கலையை பத்தியும் இசை கலையை பத்தியும் நல்லா தெளிவா பார்த்திருப்போம். சோ தொடர்ந்து நம்ம அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.